ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்சியை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான வாட்டர் பம்ப் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லான வாட்டர் பம்ப். பார்த்துருப்பீங்க தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இது வந்து மிக்சி ஜாரை யூஸ் பண்ணியே இதை வந்து ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த வாட்டர் பம்ப் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து மிக்சி வந்து தேவைப்படும். இந்த மிக்சி வந்து நம்ம வந்து எனி டைம் யூஸ் பண்ண மாட்டோம். அந்த மோட்டர் வந்து தேவைங்கிறப்ப மட்டும் நம்ம ஃபிட் பண்ணால் போதும். ஸோ அதுக்காக வந்து மிக்சி வந்து ஒன்று தேவை. அதுக்கடுத்து அந்த மிக்சியோட ஜார் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ அந்த இதுக்கு கரெக்டாக வந்து எந்த ஜார் வந்து ஃபிட் ஆகுமோ அந்த ஜார் வந்து பார்த்திங்கன்னா கடைகளில் வந்து வாங்கிக்கோங்க. ஆல்ரெடினா பழைய ஜார் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. பழைய ஜார் இருந்தாலே போதுமானது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் பிளேடு ஏதாவது உடஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அதுனா நம்மளுக்கு தேவையில்ல, அதனால் எடுத்து போட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜார் தேவை. அதுக்கடுத்து இந்த கடைகள்லேயே இந்த இது கேட்டிங்கன்னா அந்த கீழே பின்னாடி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ இதையும் சேர்த்து வந்து வாங்கிக்கோங்க. இதுக்கும் இருக்கும், அது போக வந்து இந்த பின்னாடி இன்னொன்று வந்து சேர்த்து வாங்கிக்கோங்க. இதை மேலே வந்து வச்சு ஒரு மாதிரி ஃபிட் பண்ணி அந்த தண்ணியை வந்து புஷ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து வேறு எதுவுமே செய்ய போகிறதில்ல. இதில் வந்து நம்ம வந்து வேறு பைப் எதுவும் ஃபிட் பண்ண போகிறதில்ல. இதையே தான் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு இங்கே ஹோல் வந்து போட்டுட்டு இங்கிட்டு இருந்து தான் தண்ணி வந்து வரப்போகுது. இங்கே வந்து ஒரு ஓட்டை வந்து போட்டு தண்ணியை வந்து இதிலேயே வெளியேற்றுற மாதிரி தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இதில் ஆல்ரெடி வாஷர் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் தண்ணி வந்து லீக்கேஜ் வந்து ஆகாது. ஸோ இந்த மாதிரி தான் மெத்தடில் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். சரி, ஃபஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே உள்ளதை வந்து எடுத்துடலாம். இந்த இதில் மட்டும்தான் வேலை இருக்குது. சரி, ஓகே, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கடுத்து கடைசியாக வந்து இந்த மாதிரி வந்து 3/4 இன்ச்சாக இருக்கட்டும், அதுக்கடுத்து 1 இன்ச்சாக இருக்கட்டும், உங்களுக்கு எந்த பைப் தேவையோ அதை வந்து கடைசி வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, இதில் வந்து நான் வந்து ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த உள்ளக்க இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளேடை மட்டும் நம்ம வந்து எடுக்கணும். அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பிளேடை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது இருக்கும், அதுக்குன்னு ஒன்று இருக்கும், அதை வச்சு எடுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கட்டிங் பிளேடை வச்சு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நீங்கள் சுற்றினாலே போதும், அது வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து அதை வந்து மெதுவாக வந்து அந்த பிளேடை வந்து எடுத்துக்கோங்க. சிலது வந்து உடஞ்சிருந்தாலும் அதை வந்து பார்த்து இந்த இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்ந்து வந்து இருக்கும். சிலது வந்து இந்த மாதிரி சேராமல் இது மட்டும் தனியாகவே தந்திருப்பாங்க. இது வந்து வெல்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த இதை அப்படியே யூஸ் பண்ண மாட்டோம், அப்படியே எடுத்துடலாம். அதுக்காக இதை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபிட் பண்ணுவோம். அதுபோக இந்த மாதிரி வாஷர்ஸ்னால் கொஞ்சம் அது ஆல்ரெடி இருக்கும், அதனால் வேஸ்ட்டாக கீழே போட்டுறாதீங்க. அதெல்லாம் சேர்த்து வந்து வைக்கணும். அப்படின்னா தான் அது வந்து கரெக்டாக வந்து இருக்கும், இல்லைன்னா ஆட ஆரம்பிச்சிடும். சரி, ஓகே, இந்த 2 இதை வந்து இந்த மாதிரி டைரெக்ஷனில் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். அதுபோக இந்த சின்னதை வச்சு நம்மளால் வாட்டர் வந்து பம்ப் பண்ணி அந்த வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வந்து தர முடியாது. ஸோ அதனால் இதை வந்து பெருசாக வந்து வைக்கணும். அது எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிடுறேன். நான் இந்த மாதிரி பிவிசி பைப்பை வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஆக்கிட்டேன். நடுவில் இந்த மாதிரி ஓட்டை வந்து போட்டிருக்கேன். இந்த ஓட்டையில் வந்து இதுக்கு எது ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இது வந்து கொஞ்சம் பெருசாக வந்து போட்டுட்டேன், இதுவே போயிட்டு வருது. ஸோ இந்த சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து கரெக்டாக வந்து அமுக்கமோல வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிடுது. ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து அதில் உள்ளக்க வந்து ஃபிட் பண்ணிடலாம். பண்ணதுக்கடுத்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து கொஞ்சம் பெரிய பைப்பாக, அதாவது நம்ம வந்து இன்னொரு பைப்பை வந்து வெட்டி சாய்வலாக இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு இதை ரவுண்ட் ஷேப்க்கு வந்து வெட்டணும். அப்போனா மட்டும்தான் நம்மளால் வந்து அதை ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த தண்ணியை வந்து புஷ் பண்ணி வந்து தள்ள முடியும். மார்க் பண்ணுறதுக்காக இதை வச்சுருக்கேன். இது எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த அளவுக்கு இருக்கணும், உள்ளக்க வந்து போகணும். ஸோ அதுக்காக இதோட சின்னதாகவே மார்க் பண்ணிக்கோங்க. நான் இதை நடுவில் வந்து சென்டரில் வந்து இந்த இதில் வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதோட சின்னதாகவே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. இந்த அளவுக்கு தாங்க தேவை. ஸோ இந்த அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து வெட்ட போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து வச்சு வந்து வெட்டிடுங்க. நான் வந்து ஆக்ஸா பிளேடை யூஸ் பண்ணி தான் வந்து இதை வெட்ட போகிறேன். ஜஸ்ட் வந்து சைடு ஃபுல்லாக வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து வெட்டிட்டு இங்கிட்டு ஃபுல்லாக தேய்ச்சி விட்ற போகிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நான் வந்து வெட்டிக்கிறேன் இந்த ரவுண்ட் ஷேப்க்கு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து வெட்டியிருக்கோம். இந்த முனைகள்லாம் வந்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து சாண்ட் பேப்பரை யூஸ் பண்ணி நல்லா வந்து தேய்ச்சி வந்து எடுத்துருங்க. தேய்க்க வந்து பார்த்திங்கன்னா அதை ரவுண்ட் ஷேப்புக்கு அந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த ஷேப்புக்கு வந்து அப்படியே வந்து எடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேய்ச்சி வந்து எடுத்தாச்சு. ஒரு டிஸ்க் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, ஓகே, இதை வந்து இந்த இதில் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி தான் வந்து வச்சுருக்கோம், பார்த்திங்கன்னா தெரியும். இது அப்படியே வந்து விடக்கூடாது. இதில் வந்து இன்னும் எம்சியில் ஏதாவது வச்சு வந்து ஒட்டுவோம். அது வந்து நம்ம கடைசி வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டினதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். பாருங்கள், கரெக்டாக நம்மளுக்கு இருக்குது. இதை வந்து நம்ம மிக்சிக்குள்ளே வந்து நம்ம வந்து போட்டு பார்க்க போகிறோம், சுற்றுதா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பாருங்கள், இருங்க. ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து அழகாக வந்து சுற்றணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். அதுக்கடுத்து நம்ம வந்து அந்த விங்ஸ் வந்து வைக்க போகிறோம். விங்ஸ் வந்து எப்படி வைப்போம்னா, அந்த இது சுத்தமோல அந்த ரெக்க மாதிரி உள்ளது வந்து இந்த சைடு வந்து ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது கிளாக் வைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா சுத்தம். நம்ம வந்து அந்த இதை வந்து இந்த சைடு இருக்கிற மாதிரி இப்படி வந்து வைக்கணும். அப்படின்னா தான் அந்த ஃபோர்ஸில் வந்து இங்கே வந்து தள்ளுற மாதிரி வந்து வைப்போம். சரி, ஓகே, இதுக்கு அடுத்து கடைசியாக வந்து நம்ம வந்து ஓட்ட போட்டுக்கலாம். இப்போதைக்கு வந்து அந்த இதை வந்து பைப்பை வந்து வெட்டி அந்த இது எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1.5 இன்ச் பைப்பை வந்து எடுத்துக்கிறேன். இந்த 1.5 இன்ச் பைப்பை வந்து இந்த அளவுக்கு வந்து வெட்டிக்கிறேன். ஸோ இந்த பைப்பை தான் நம்ம வந்து பீசஸ் வந்து வச்சு இந்த இதுக்கு வந்து ஜாயின் வந்து பண்ணுவோம். இப்போ வந்து இதை வந்து வெட்டியாச்சு. வெட்டினதுக்கு அடுத்து இதை வந்து பாதியாக இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பாதியாக வெட்டுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து வைக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இதுக்கும் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கிரிப்பை வந்து பார்த்திங்கன்னா அந்த இதோட ரெக்கையோடு சேர்த்து வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதை வந்து பாதியாக வந்து வெட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெட்டிட்டு இதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு 4 பீசஸ் வந்து 4 பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா பிவிசி பைப்பை வந்து இந்த மாதிரி வந்து வெட்டி எடுத்தாச்சு. அந்த 4 பீசஸ் வந்து இந்த பெண்டாக இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 4ம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இது வந்து எந்த வயசை வந்து சுற்றுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இப்படி சுற்றுதுன்னா கிளாக் வைஸில் வந்து சுற்றுது அப்படின்னா இதை வந்து இந்த டைரெக்ஷனில் வைக்கணும், நீங்கள் இப்படி வச்சிடாதீங்க. ஸோ இதுதான் வந்து தண்ணியை வந்து நல்லா புஷ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா அங்கே தள்ளும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து வைக்கணும். இதை வந்து வைக்கிறதே நீங்கள் வந்து இதில் ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வச்சு இந்த இதில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும். அந்த ஃபிட் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து வைங்க. இந்த இதில் கரெக்டாக வந்து இந்த இதில் வந்து இங்கே மாட்டோம். ஸோ அப்போ போல் நம்மளுக்கு கொஞ்சம் இங்கே வந்து ஒட்டுறோம் அப்படின்னா கரெக்டாக வந்து ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த இது வந்து சுற்றுறது வந்து இந்த மாதிரி தான் சல்லுன்னு ஸ்பீடாக சுத்தம் போல் கரெக்டாக வந்து வரும். ஸோ இதை வந்து நம்ம வந்து இதே மாதிரி வச்சு வந்து பார்த்து வந்து ஒட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒட்டிக்கலாம். இதை நான் இந்த மாதிரி வந்து வச்சு ஒட்டிட்டு அதுக்கடுத்து கீழேயும் எம்சியில் தான் வைக்க போகிறோம். ஸோ நான் வந்து எம்சியில் எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஃபைனலாக வந்து காட்டுறேன் எப்படி ஒட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எம்சியில் வந்து எடுத்தாச்சு. எம்சியில் வந்து எங்கே வச்சு ஒட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ண போகிறோம். எல்லாத்தையும் வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நடுவில் வந்து எந்தெந்த இடத்துலனா நம்மளுக்கு வந்து அந்த இது ஒட்டுறது இருக்கோ அங்கே வந்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே தான் வந்து ஒட்ட போகுது நல்லா. ஸோ இதை நல்லா பிடிச்சிக்கிறோம் கொஞ்சம் நேரத்தில். ஸோ இந்த இடத்துலனா வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கேப்பில் வந்து இங்கே கரெக்டாக வந்து இந்த இதை ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து வைக்கணுங்க. எல்லாத்தையும் வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணணும் நீங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை எம்சியில் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து காஞ்சதுக்கு அடுத்து நல்லா தேய்ச்சி விட்றலாம், அது பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து இதை காஞ்சதுக்கு அடுத்து நம்ம வந்து இங்கே வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணணும். அப்படின்னா தான் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். நம்ம நார்மலாக இப்படியே விட்டுறக்கூடாது. எம்சியில் கூட சில நேரம் வந்து உடைய வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இங்கே ஃபெவிக்விக்கை வந்து அப்ளை பண்ணி வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா இந்த ரெக்கை வந்து பார்த்திங்கன்னா வரவே வராது, நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கரெக்டாக இருக்குது. இது வந்து ஒரு அரை மணி நேரம் காய விட்டுறலாம். அதுக்கடுத்து இப்போ வந்து போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து கரெக்டாக சுற்றுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ஒட்டியிருக்கோம்ல, ஒட்ட மூலையே நம்ம வந்து இதை வந்து கரெக்டாக வந்து போட்டு பார்த்துக்கோங்க. இதை வந்து நான் கரெக்டாக வந்து இதில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக நம்மளுக்கு இருக்குது. இது வந்து நம்ம சுத்தம் மூலம் வந்து இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து சுத்தம். எங்கேயாவது வந்து இதாகுதான்னு பார்த்துக்கோங்க. சரி ஓகே. அதுக்கடுத்து நம்ம இந்த இடத்துல தான் கரெக்டாக இந்த இடத்துல வருது பார்த்திங்களா, இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஹோல் வந்து போடணும். அதாவது இந்த இடத்துல கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஓட்டை வந்து போட்டலாம். ஓட்டை போட்டு பைப்பை வந்து ஃபிட் பண்ணணும். அப்படின்னா தான் அந்த தண்ணியை வந்து ஃபோர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா வெளியேற்றும். ஸோ அதுக்காக இங்கே எனக்குள்ளே வந்து ஓட்டை போட போகிறோம். வந்து நம்ம வந்து வெட்டியாச்சு. இது ரொம்ப கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். இதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு இங்கே வந்து எம்சியில் வச்சு இங்கே வந்து பைப்பையும் வந்து ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை கொஞ்சம் சூடு ஆறட்டும், அதுக்கடுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இரும்பை வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அடுத்து லைட்டாக இங்கே தேய்ச்சி விட்ருக்கேன். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எம்சியில் வச்சு அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் க்ரிப் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் சரி ஓகே இந்த இது வந்து நம்மளுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிட்டோம். அதுக்கடுத்து இந்த பைப்பை வந்து அதுக்கேற்ற மாதிரி சைடாப்பில் வந்து வெட்டியிருக்கேன். இதை தான் ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து வைக்க போகிறோம். இப்படி வச்சா தான் வந்து தண்ணியை வந்து அந்த ஃப்ளோவில் வந்து பார்த்திங்கன்னா தள்ளும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து வச்சுருக்கோம். சரி ஓகே. இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எம்சியில் வந்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எம்சியில் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. எடுத்து இதை சுற்றி வந்து வச்சு தான் வந்து அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு கீழே உள்ளது எங்கேயுமே கேப் இருக்கக்கூடாது. கேப் இல்லாத மாதிரி அதை வந்து அந்த இதில் வந்து வச்சுருங்க. இங்கிட்டிருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃப்ளோவில் வந்து தண்ணி வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கடுத்து உள்ளக்க வந்து தகரத்தை வந்து வெட்டியிருக்கீங்க. ஸோ அதனால் கையை வச்சு வைக்கும்போது கொஞ்சம் சேஃபாக வந்து வைங்க. கையை வந்து வெட்டிடும். இந்த மாதிரி வச்சு சுற்றியாக வந்து இந்த மாதிரி வந்து பைப்பில் வந்து நல்லா ஜாயிண்டடாக வந்து ஒட்டி நல்லா வந்து வச்சுருங்க. இப்படி ஒட்டிட்டோம் அப்படின்னா இந்த பைப் வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக வந்து நிற்கும். ஸோ தண்ணியை வந்து இந்த மாதிரி வந்து வெளியேற்றுறதுக்காக தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடுங்க. அதுக்கடுத்து இதையும் ஓட்டை வந்து போட்டுட்டு இங்கே ஒரு பைப் வந்து செட் பண்ணிடலாம். அப்போ இன்னொரு குழா வந்து மாட்டிக்கலாம்ல. ஸோ அதுக்காக சரி ஓகே இதை வந்து நான் ஃபஸ்ட்டு இதை வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எம்சியில் வச்சு நல்லா வந்து அப்ளை பண்ணி ஒட்டியாச்சு. இது 1 மணி நேரம் நாள் நல்லா காயணும். இப்போ தான் வந்து ஒட்டியிருக்கோம். அதுக்கடுத்து இதில் வந்து ஒரு ஓட்டை வந்து போட்டிருக்கோங்க. போட்டதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா இதை வந்து ஜஸ்ட் வந்து வச்சு பார்க்க போகிறோம் கரெக்டாக வந்து சுற்றுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நான் இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக வந்து சுற்றுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து சுத்தம் போல் வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பம்ப் பண்ணி இந்த இதில் வந்து இங்கிட்டு வந்து வரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் இப்படி மூடினீங்க அப்படின்னா நம்மளுக்கு இவ்வளோ கேப் வந்து இருக்குங்க. அதாவது இவ்வளோ கேப் வந்துருக்கும். இவ்வளோ கேப் வந்து விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சரியாக தான் இருக்காது. ஸோ அதனால் இப்படி வந்து வச்சு மூடிடலாம். இப்படி வச்சு மூடிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேப் வந்து கரெக்டாக கம்மியாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும்.
இந்த மாதிரி தான் வச்சு வந்து நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஓட்டை வந்து போட்டிருக்கோம்ல, இங்கே ஒரு பைப் வந்து வச்சிட்டிங்கன்னா வச்சுக்கலாம். இங்கே வந்து பைப் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்னு, அது வந்து அவுட்டு. இன்னில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பைப்பு, அதாவது இது வந்து 3/4 இன்ச்சு பைப்புன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நீங்கள் 1/2 இன்ச்சு பைப் இருந்தால் கூட 1/2 இன்ச்சு வந்து மாட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. இன்னும் வந்து கொஞ்சம் பெரிய பைப்பாக கூட மாட்டிக்கோங்க, பிரச்சனை இருக்காது. அப்படின்னா தான் நம்மளுக்கு தண்ணி வந்து நல்லா ஃபோர்ஸாக கொஞ்சம் நிறையா தான் உள்ளக்க வந்து இழுக்கும் நல்லா. இதை வந்து நான் ஜஸ்ட் வந்து உள்ளக்க கூடிய வச்சு இதை வந்து இந்த மாதிரி வந்து இதை வந்து மாட்டிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா இடமும் இருக்கணும், இந்த மாதிரி அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. அதுக்கடுத்து இங்கேயுமே அந்த கேப் இருந்துச்சு அப்படின்னா சின்ன சின்ன இடத்துல வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி வந்து ஒட்டிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்சியில் வச்சு வந்து ஒட்டி வச்சோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. நான் வந்து ஒரு நாள் வரைக்கும் நல்லா காய விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து அதை போட்டு பார்க்கலாம்னு நினைக்கும் போல இந்த ஓரனா வந்து சரியாக வந்து காயாமே இருந்துச்சா, சரி ஓகே ஒரு நாள் வரைக்கும் நல்லா காய விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காய விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கடுத்து ஃபெவிக்விக்கை வந்து சைடு வந்து சின்ன சின்ன கேப்லையும் ஊற்றிட்டேன். ஸோ நல்லா வந்து இது ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கு அடுத்து இந்த இதை வந்து நம்ம வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். இதையும் வந்து நான் கனெக்ஷனுக்காக வந்து ஒட்டியும் வச்சுட்டேன். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து நம்ம இதுனா ஜாயின் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இதுனா பாருங்கள் கல் கணக்காக வந்து நல்லா ஒட்டிக்கிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இனிமேல் இது வந்து வராது. இதுவும் நல்லா வந்து ஒட்டிக்கிருச்சு. நம்ம எதுக்காக இப்படி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த இதுக்கும் கொஞ்சம் தான் கேப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒட்டணும் அப்படின்னா, இந்த மாதிரி மூடி மாதிரி அமைப்பில் வைக்கிறோம்னா ரொம்ப கேப் இருக்கும். ஸோ தண்ணி வந்து இழுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதுக்காக தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து இந்த மாதிரி கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, பின்னாடி வந்து அந்த வாசரையும் சேர்த்து வந்து போடணும். அப்படின்னா தான் வந்து அந்த சுத்தம் போல் அந்த உராய் வந்து இதாக இருக்காது. ஸோ இதில் வந்து வச்சுக்கலாம் ஒன்று, இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து இதுக்கும் பின்னாடி வந்து வாசர்ஸ்னால் வந்து போடணும் இந்த மாதிரி. ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஆல்ரெடி இருக்கும். இதை வந்து அப்படியே போட்டு இதுக்கு மேலே ஒரு 2-3 கிட்ட இருந்துச்சு. ஸோ அதை வந்து 2-3 இதுக்கிட்ட வந்து போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த 2 இது போட்டுட்டு இதை வந்து கீழே கூடி வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி மேலே வரைக்கும் வந்துடும் அது. அதுக்கடுத்து இதுக்கு மேலே ஒன்று அந்த ஜஸ்ட் வந்து ஒன்று வச்சுட்டு அப்படியே இதை வந்து போட்டு நல்லா டைட் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து ஆல்ரெடி வந்து இங்கே வந்து ஃபிக்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் இது வந்து லீக்கேஜ் வந்து ஆகாது மிக்சியில் உள்ளதுனால. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி சொன்னேன். இது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் சுற்றுற மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்திங்களா டைட் ஏறிடுச்சு. டைட் ஏறினே இதை வந்து நடுவில் வந்து பிடிச்சிட்டு இப்படி வந்து வச்சோம் அப்படின்னா நல்லா டைட் ஏறிடும். அதுபோக வந்து இது வந்து கலண்டுட்டு வராது. எதுக்காக அப்படின்னு சொன்னால், இது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் தான் சுற்றுற மாதிரி இருக்கும். நம்ம சுற்றி இருக்கோம், இது கிளாக் வைஸில் வந்து கரெக்டாக வந்து சுற்றும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்டு வந்து கலண்டுட்டு வராது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நல்லா வந்து டைட்டாக நல்லா இது வச்சாச்சு. அவ்வளோதான். ஜஸ்ட் வந்து சுற்றி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா சுற்றணும் பாருங்கள். ஸோ சூப்பராக வந்து சுற்றுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கடுத்து இதை வந்து இதுக்கு மேலே வந்து வச்சு ஒட்டிட போகிறோம். ஒட்டிட்டாலே நம்மளுக்கு வந்து முடிஞ்சிடும். இதை வந்து நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி நான் வந்து ஒட்ட போகிறேன். எதுக்காக ஃபஸ்ட்டு வந்து க்ளூ அப்ளை பண்ண போகிறேன்னா, சப்போஸ் வந்து ஏதாவது மிஸ்டேக் வந்து வந்துருச்சு, நம்ம எதுவும் ஒர்க் ஆகலை அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதை ஜஸ்ட் வந்து எடுத்துடலாம். நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். ஒர்க் ஆகிருச்சு அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம வந்து எம்சியில் எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ ஒரு சேஃப்டிக்காக தான். ஜஸ்ட் அப்படியே வச்சு ஓரங்களை வச்சோம் அப்படின்னா கேப் இல்லாமல் எல்லா இடமும் வந்து ஒட்டிடும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அந்த கேப்பே இருக்காது, நல்லா வந்து ஒட்டிக்கிறோம். அதுக்கடுத்து இது வராது. ஸோ நல்லா இதுவும் கிச்சன் தான் பிடிச்சிக்கிறோம், பிரச்சனை இல்லை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து போட்டு பார்க்க போகிறோம் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது மிக்சியில் வந்து மாட்டுற மாதிரி தானே இருக்கும். இதை வந்து ஜஸ்ட் வந்து மிக்சி மேலே வந்து வச்சுக்கலாம். ஐயோ என்ன வர மாட்டேங்குது. ஓகே, இதை வந்து லாக் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் லாக் ஆகிடுச்சு. லாக் ஆனதுக்கு அடுத்து ஜஸ்ட் வந்து போட்டு பார்க்கலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து வச்சாச்சு. ஒரு ஜஸ்ட்டு எதுக்கும் பிடிச்சிட்டு நல்லா தான் சுற்றுது. பார்த்தீங்களா, சர்ருன்னு கேட்குது. ஸோ இந்த மாதிரி தான் கரெக்டாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. இதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுனா, நம்ம குழா வந்து பைப் வந்து மாட்டிட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து தண்ணியை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த மாதிரி தான் ஃபிட் பண்ணணும். அதாவது இந்த இதுலேருந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இது கொடுக்கணும். இங்கிட்டிருந்து வந்து பார்த்திங்கன்னா அவுட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து பார்த்திங்கன்னா வெளியேற்றும். ஸோ இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிடலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை ரெடி பண்ணிவிட்டு எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு குழா வந்து வச்சிருக்கேன். நீங்கள் டேரெக்டாக அந்த மாதிரி கனெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி தலைகீழ இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி பைப்பை வந்து கனெக்ஷன் வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். சரி ஓகே, அதுக்கடுத்து நார்மலாக வந்து நம்ம மிக்சியில் வந்து கனெக்ஷன் வந்து இந்த மாதிரி பண்ணுறது தான். இப்படி வச்சோம் அப்படின்னா லாக் ஆகிக்கிறோம். அதுக்கடுத்து தண்ணியில் வந்து இதை வந்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் கரெக்டாக வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தண்ணி வந்து இங்கிட்ட வந்து இது பண்ணோம். இந்த லாக் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கரெக்டாக வந்து லாக்கில் வந்து இருக்குது. அதுக்கடுத்து முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு தடவை வைக்கிறோம் அப்படின்னா தண்ணி வந்து ஊற்றணும். அப்படின்னா தான் இழுக்கும் தண்ணியை.
அல்லைனா தண்ணியை வந்து ஃபஸ்ட் எடுத்தனுமே அந்த லோடு மாதிரி இழுக்காது. கொஞ்சம் தண்ணியை வந்து நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கடுத்து நம்ம போட்டு விட்டோம்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, இப்போ வந்து ஓரளவு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். சரி ஓகே, தண்ணி வந்து ஊற்றியாச்சு. டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். போட்டுக்கிறேன். வேற லெவல். பா, வேறு லெவலுங்க. செம்ம ஸ்பீடாக வந்து அடிக்குது. அதுவும் நான் 1ல் தான் வச்சேன். நல்ல ஸ்பீடு இருக்குது. செம்ம ஸ்பீடாக தண்ணியை வந்து ஃபோர்ஸாக வந்து அடிக்குது. நல்லா இருக்குது. இன்னொருக்கா அகைன் வந்து வந்துருச்சு. தண்ணி காலியாக ஆரம்பிச்சிருச்சு. சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. செம்ம சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸாக வந்து அடிக்குது. நம்ம வந்து தண்ணி வந்து இதில் கம்மியாயிடுச்சு. அதுவும் நான் கீழே வந்து டைட்டாக வந்து வச்சுட்டேன். ஆனால் வந்து தண்ணியை வந்து ஃபோர்ஸாக வந்து இழுத்துக்கிட்டு அடிக்குதுங்க. சரி ஓகே, அதுக்கடுத்து நம்ம வந்து கொஞ்சம் பெரிய குடம் இந்த மாதிரி இதில் தண்ணியை வச்சு அது எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் வந்து வருது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நல்லா இருக்குது. சூப்பராக வந்து ஒர்க் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதுக்கடுத்து இதை வந்து எதுக்காவது நீங்கள் வந்து இந்த தோட்டத்து சைடு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன மோட்ரு நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்களாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அந்த டயத்தில் மோட்ரு வந்து வாங்குகிறோம் அப்படின்னா 8000 9,000 அந்த மாதிரி ரேட்டு வந்து போயிடும். தோட்டத்துக்கு கொஞ்சம் இதுக்கு மட்டும் நம்மளுக்கு தண்ணி வந்து பாய்ச்சணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி வச்சுக்கலாம். என்ன லாக் பண்ணணும் இந்த இதை கரெக்டாக அந்த மாதிரி வச்சு லாக் பண்ணுற மாதிரி சிஸ்டம் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதுவே நல்லா ஃபோர்ஸாக வந்து தண்ணி வந்து தெளிக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு குடத்தில் வந்து தண்ணியை வச்சு அதுலேருந்து எப்படி வந்து ஃபோர்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வாளியில் வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து எடுத்தாச்சு. இது வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி இருக்குது. ஸோ அதனால் கரெக்டாக இருக்கும். சரி ஓகே, இப்போ வந்து போட்டு டெஸ்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து தண்ணி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஊற்றிக்கலாம். எதுக்காக தண்ணி ஊற்றுறோம்னா அப்போனா தான் தண்ணியை வந்து அதை புஷ் பண்ணி எடுக்கும் கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். அதுக்கடுத்து தேவையில்லை. சரி ஓகே, தண்ணி ஊற்றியாச்சு. போடலாம். வேற லெவல். போ, நான் நினச்சி கூட பார்க்கலங்க. அவ்வளோ ஃபோர்ஸாக மேலே வரைக்கும் அடிக்குது. மேலே தூக்க அங்கே வரைக்கும் போகுது தண்ணி. அவ்வளோ ஃபோர்ஸ் கிடைக்குது. நல்லா தண்ணி வந்து ஸ்பீடாகவும் இருக்குது. ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பான முறையில் வந்து எல்லாத்துக்கும் வந்து யூஸ் ஆகும். நம்ம வந்து எதுவுமே பண்ணல, பிவிசி பைப்பாக கூட இது பண்ணல, ஜாரை வெட்டி அப்படியே வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப சிம்பிளான மெத்தடும் வேறு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம். இது வந்து நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு சின்ன இடத்துலேருந்து தண்ணியை வந்து உடனே எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி இதுக்கு யூஸ் ஆகும். மோட்ரு சப்போஸ் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஜாரில் ஒன்று செஞ்சு வச்சிங்க அப்படின்னா அர்ஜென்ட் டயத்தில் வந்து மிக்சியோட கனெக்ட் பண்ணி வந்து யூஸ் பண்ணலாம். மிக்சி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மிக்சியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து மோட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் தேவைங்கிறப்ப. ஸோ அதுதான் இதில் ஹைலைட்டு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக வந்து ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.